எல்லோருக்கும் வணக்கம். இவங்க இங்கே வந்தாங்க, யாருப்பா நீங்கள், யார் நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குற மாதிரி நிஃப்டி நேற்றும் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இப்பவும் ஒரு 200 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ப்ளஸில் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம 2025 இருக்கோம். ஆனால் 2001 தான் கடைசியாக ஒரு 4 மாதம் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் இறங்குச்சு. இப்போ அந்த சாதனையை முறியடிச்சிருமா? 23 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் தொடர்ந்து 4 மாதங்களாக ஷேர் மார்க்கெட் இறங்குமா அப்படின்றது ஒரு இப்போ மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 2001 நிறைய பேர் பிறக்கவே இல்லை. இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஏகப்பட்ட பேர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் 2001 பிறக்கவே இல்லை. அப்ப 4 மாசம் தொடர்ந்து கீழே இறங்குச்சு ஷேர் மார்க்கெட். இப்போ மறுபடியும் அது மாதிரி நடக்க போகுதா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த சமயத்தில் நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 2023க்கு அந்த பெருமை கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஆனா கரெக்டா ஓப்பனும் க்ளோஸும் ஒரே மாதிரி பண்ணிட்டான். அதனால இந்த 2023ல இந்த பெருமை கிடைக்கல. ஆமா, இது பெரிய பெருமை அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் இருந்தாலும் அது ஒரு பெருமை தானே. கோவிட் சமயத்துல கூட தொடர்ந்து 2-3 மாதம் தான் இறங்குச்சு. அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிட்டான். 2001 தான் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தொடர்ந்து 4 மாதங்கள் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 300 பாயிண்ட் பக்கம் ஏறி இருக்கான். அந்த 300 பாயிண்ட்ங்கிறது இப்போ நம்மளுக்கு தம்மா துண்டு ஒரு 1.5% 2% கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அந்த காலத்துல அது கிட்டத்தட்ட 30%. ஏன்னா 800 ரூபா ரேஞ்சில் இருந்து நிஃப்டி 800ல இருந்தது. உண்மை சத்தியம் அப்படின்ற மாதிரி நிஃப்டி 800ல இருந்து 1200 வரைக்கும் போகல. அது ஒரு 30% பார்க்கப்பட்டது, 30க்கு மேல. ஆனா இந்த சமயத்தில் அந்த மாதிரி 300 பாயிண்ட் ஏறிச்சுன்னா அது வெறும் 2% தான் கணக்கு. இந்த சாதனையே வரக்கூடாது, இந்த துரதிருஷ்டவசமான சாதனை வரக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட நம்மால 23,650 ரேஞ்சில் தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதியை கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் ஓபன் பண்ணாங்க. இப்போ 23,150ன்னு எடுத்துக்கிட்டா கூட இன்னும் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்களை 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் ஏற்ற முடியுமா? 2 நாட்கள்ல 500 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இந்த துரதிருஷ்டவசமான சாதனையை முறியடிக்க முடியுமா அப்படின்றதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நண்பர்களே, அமெரிக்காவில் பணம் போட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த சைனாவினுடைய டீப் சீக் ஏஐ அப்படின்றது கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டு அமெரிக்காவில். ஸோ நாஸ்டாக் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 3-4% பக்கம் கீழே இறங்கினது. நேற்று ஒரு 2% ரெக்கவரி ஆயிருக்கு. இன்னைக்கு யாருக்கு மார்க்கெட் ஏறியும் சந்தோஷம் வந்திருக்காது அப்படின்னா இந்த ஐடிசி ஹோட்டல் அலாட் ஆனவங்களுக்கு தான். ஏன்னா நிறைய மீடியாக்கள்ல பார்க்குறோம், அங்கே இங்கேன்னு நம்ம பார்க்குறோம், சோஷியல் மீடியாஸ்லாம் பார்க்கல. ஒரு 260 ரூபாயில வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு கூட எதிர்பார்த்த அளவுக்கு கூட லிஸ்ட் ஆகாம 175 ரூபாயில தான் லிஸ்ட் ஆனா. ஆனா இங்கதான் நீங்க ஒரு ராஜதந்திரத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஐடிசி ஷேர் இந்த ஹோட்டல் பிசினஸை பிரிச்சு விடுறதுக்கு முன்னாடி 480 ரூபாய் ரேஞ்சில் இருந்துதான் எனக்கு ஞாபகம். ஸோ 10 ஷேர் வச்சிருந்தோம்னாக்கா 4,800 ரூபாய் முதலீடா இருந்திருக்கும். அதாவது அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூவாக இருந்திருக்கும். இப்ப அந்த ஐடிசினுடைய ஒரு 10 ஷேரினுடைய விலை ஆல்மோஸ்ட் 4,350 ரூபாய். இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு இலவச ஐடிசி ஹோட்டல் ஷேருடைய 175 ரூபாய் போட்டாலும் 4,500 ரூபாய், ஒரு 300 ரூபாய் அப்படின்றத இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8% பக்கம் தான் இந்த ஷேர் கடந்த 2 மாதத்துக்குள்ள இறங்கியிருக்கு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் பல ஷேர்கள் கிட்டத்தட்ட 30-40% கூட இறங்கினவன்லாம் இருக்கான். அந்த வகையில் நீ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒரு தகவல் அப்படியே ஆடி போயிட்டேன். நம்மளுடைய ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு பூமிங்ல இருக்கு பாருங்க. அதாவது ட்ரம்ப் அப்படின்ற ஒரு பைக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்மளுடைய இந்தியாவில் காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஒரு சமயம் இப்ப எல்லாத்துக்குமே பெரிய வண்டியா வேணும்னு பாக்குறாங்க நண்பர்களே. அதனாலதான் நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. பொண்ணுங்க கூட எங்க ஸ்கூட்டி வாங்கி ஓட்டினா அழகா இருக்குங்க, எலிகண்டா இருக்கும், அருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரினாக்க இல்ல எங்களுக்கும் பெரிய வண்டி தான் வேணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் எங்க சொந்தத்துல இந்த ஆக்டிவா அது மாதிரி நல்லா பெரிய வண்டியா, டிவிஎஸ்ல ஒரு நல்ல இன்னொரு வண்டி ஒன்று இருக்கு, நல்லா பெரிய வண்டியா பார்த்து எடுக்கணும், யமஹாலி ஒரு வண்டி நல்லா பெரிய வண்டி ஒன்று இருக்கு, அது மாதிரி நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க சொன்னா கேளுங்க, உங்களால சென்டர் ஸ்டாண்டு போட முடியாது. எல்லாரும் பெண்கள்னாலையும் சென்டர் ஸ்டாண்டு போட ரொம்ப கஷ்டம். சைட் ஸ்டாண்டு தான் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது நல்லா அழகா இருக்குங்க ஸ்கூட்டி அப்படின்னாக்கா நிறைய பேர் அதை ஏத்துக்கிறது இல்லை. ஸோ வீடாகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், அல்லது பெரிய அளவில் இடம் வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த மாதிரி லக்ஸுரி ஐட்டம்ஸ், கார், பைக்குன்னு எதை வாங்கினாலும் சரி எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ மக்கள் ஆசைப்படுறாங்க. நண்பர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி.
அதாவது இருக்கிறதுலயே ஜியோ தான் சமீபத்தில் ரொம்ப கம்மியான டேட்டா இல்லாமல், அதாவது ஒன்லி ஃபோன் பேசிக்கலாம், SMS மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுகோளின்படி ட்ராய் கேட்டிருக்கிற உத்தரவின்படி எல்லாருமே சீப்பஸ்ட் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஜியோ இருந்தது. இப்போ BSNL ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க 439 ரூபா. அது ஜியோ விட கிட்டத்தட்ட 11 ரூபா கம்மி இருந்தாலும் 90 நாட்களுக்கு தர்றாங்க. ஜியோ 84 நாளைக்கு தான் தருது. ஸோ இந்த தகவல் யாருக்காவது உபயோகமா அப்படின்ற மாதிரி பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தம்பி ஒரு தோசை 100 ரூபா, அதுக்கு நான் ரோட்டுக்கு இடையில ஒரு 20 ரூபா தான் இருக்கும், அது நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி மிச்சம் பண்ணி இந்த மாதிரி BSNL அப்படின்லாம் எல்லாம் மிச்சம் பண்ணி கடைசியில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணும்பொழுது லட்சக்கணக்கில் பண்ணுறது அங்கெல்லாம். அதாவது எறும்பு போகிறது தான் தெரியுமா, எறும்பு போகிறது தெரியாது அப்படின்ற மாதிரி. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு சந்தோஷமான செய்தி. பலமுறை சமீபத்தில் அந்த 10 டேஸ் மூவிங் ஏவரேஜை தாண்டுற மாதிரி போக்கு காமிச்சுக்கிட்டு இல்லை நான் தாண்ட மாட்டேன், உங்களை எல்லாத்தையும் சிறிய இன்பம் கூட தரமாட்டேன்னு இறங்கிக்கிட்டே இருந்த நிஃப்டி இன்னைக்கு மறுபடியும் 10 டேஸ் மூவிங் ஏவரேஜ் பக்கத்தில் வந்துருக்கு. இதுக்கு மேலே ஒரு 4-5 நாள் இருந்ததுன்னா கூட ஒரு நல்ல மகிழ்ச்சி அப்படின்றது வரும். ஏன்னா பல ஷேர்கள் 20%, 15% ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இவங்களுக்கு பாருங்க ஒரு யோகம். சமீபத்தினுடைய Q3 ரிசல்ட்னால ஒரு தடவை ஐடி கம்பெனி எல்லாம் மேல் நோக்கி ஏறி வந்தா, மற்றது எல்லாமே ரொம்ப சாதாரணமா இருந்தது. இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வர்ற அன்னைக்கு இந்த பஜாஜ் ஆட்டோ, BHEL, எக்ஸைட்னு நிறைய கம்பெனி ஒரு 3%, பெரிய சந்தோஷம் இல்லை, ஒரு 10-20% எல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பிளஸ்னு வந்திருக்காரு. அப்பவே ஒரு நண்பர் அழகா சொன்னார், சுஸ்லான்ல என்னதான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலும் அதெல்லாம் 5%க்கு மேல ஏறாதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏங்க அப்படின்னு கேட்டா அது 5% அப்பர் ஃப்ரீஸுங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அது 5% அப்பர் ஃப்ரீஸ் ஆகி அதுக்கு மேல நகர முடியாம உட்கார்ந்திருக்கான். அதாவது டாப் 2 அருமையான குவார்டர்லி ரிசல்ட் கொடுத்த பெரிய கம்பெனிகள் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டோம்னாக்கா அது அந்த டாப் 2 இடத்துக்குள்ள இந்த சுஸ்லான் எனர்ஜி இருக்கு. இருந்தாலும் பாருங்க ஒரு 5%ஓட ரொம்பவுமே அடக்கம் பண்ணிட்டாங்க. அதை ரொம்ப அமைதியா மூவ்மெண்ட்டை நிறுத்தி வச்சுட்டாங்க. நண்பர்கள், இப்படி யோசிச்சு பாருங்க, Q3 ரிசல்ட், அதாவது ஒவ்வொரு குவார்ட்டராக நீங்க ரிசல்ட் கொடுக்காம ஒவ்வொரு மந்த்துக்கு நீங்க வந்து உங்களுடைய ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸை வெளியிடணும்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வரும்போது தான் பல கம்பெனிகள் 20% ஏறுறதோ அல்லது 20% இறங்குறதோ ஏதோ ஒரு மூவ்மெண்ட் கிடக்கலாம். அதாவது நீட்டி படுத்துக்கிட்டே இருப்பான். இந்த குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் மேலேயோ கீழேயோ வரும் பொழுது அதை குவார்ட்டர் 3 மாதத்துக்கு ஒரு முறை வைக்காம மந்த்லி நீங்க உங்களுடைய ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸை எல்லா கம்பெனிகளும் அப்டேட் பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும். இன்னைக்கும் பல முக்கியமான கம்பெனிகளுடைய ரிசல்ட் வருது. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒருத்தருமே இறங்கலீங்களாங்க Q3 ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்லன்னா ஏன் இல்லை? இமுத்ரா, ஐடியா ஃபோர்ஜ், போஷ் போன்ற பல கம்பெனிகள் Q3 ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால கீழே மண்ணை கவி விட்டார்கள். நண்பர்களே, சில நேரங்களில் நம்மளுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். அந்த வகையில் இந்த IPOல ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்டா வாட்டர் அப்படின்றது வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. என்ன ரேட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டு இருந்தது 294 ரூபாய்க்கு வெளியிட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் போட்டி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஷேருக்கு 90.38 பேர் போட்டிட்டு இருக்காங்க. அந்த ரேஷியோல வச்சுங்க. அப்ப என்ன பிரைஸ் எதிர்பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% எல்லாம் வந்து லிஸ்டிங் கெயின் வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மார்க்கெட் இறங்கினதுனால ஒரு 24ஆவது வந்து சேருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மைக்கு அவன் எவ்வளவு தூரம் வந்திருக்கான்னா வெறும் 16% தான் பவர் கெயின்ல வந்திருக்கான். அங்கேயே அது அப்பர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒண்ணும் இல்லாததுக்கு இது. ஏன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்ல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி உச்சத்துல வாங்கினவங்க ஒரு 20-30% மேல நஷ்டத்துல இருக்காங்க. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி கடந்த 10 நாட்களுக்குள்ளேயே லிஸ்ட் ஆகி ஒரு 16% ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இந்த டெல்டா வாட்டர். இப்போ ஏதாவது IPO ஓப்பனா இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு IPO. இது இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் கேர் செக்டர் அப்படின்றது நிறைய பேர் முன்னணியா வச்சு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 402 ரூபாய் அப்படின்றது இதனுடைய IPO பிரைஸ். இப்போ எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னா இப்போ வரைக்கும் இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. பெருசா யார் போட்டி போடல. கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 2% தான் லிஸ்டிங். ஆக மொத்தம் இதை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நியூ IPOல எதுவும் இல்லை. பட் டெல்டா வாட்டர் கிட்டத்தட்ட ஒரு 10%, 15%க்கு மேல லிஸ்டிங் ஆகி ஒரு சந்தோஷம் என்பதை கொடுத்துருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நம்ம எல்லாமே கரெக்டா தானே பண்ணோம், ஆனா ஏன் வீட்டம்மா சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த சில ஷேர்களை ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதாவது ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனி என்னைக்கு இருந்தாலும் கீழே வந்தால் மேலே வரும் அப்படின்றதான் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்தினுடைய ஒரு நம்பிக்கை.
ஆனால் ஏதாவது ஒரு கம்பெனி ஏர்லினா தான் அது ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டமாக இருக்கும். அப்போ தான் நம்ம போய் தேடி பார்க்க முடியும் என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு. அதில் பெரிய அளவு கூட முதலீடு பண்ணியிருக்கலாம். எஃப்ஐஎஸ் 3% வச்சிருக்கலாம், டிஐஸ் கூட ஒரு 6% வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஷேருடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்கணும். இத்தனைக்கு அந்த கம்பெனி கிட்ட கடனும் இல்லாமல் இருக்கலாம், பிளட்ஜும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இத்தனை இருந்தும் ஒரு கம்பெனி கீழிருந்து மேல் நோக்கி வரல, ஏவரேஜ் பண்ணி ஜெயிக்க முடியல அப்படின்றதுக்கு இந்த டாத்வா சின்டான் பார்மா அப்படின்றது ஒரு உதாரணமாக இருக்கு. இதில் என்ன கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இந்த ஸ்டாக் பி இதனுடைய வேல்யூவேஷன் என்பது கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அந்த வேல்யூவேஷன் படி பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி பி விட இன்னுமே அது வந்து எத்தனை மடங்கு, 4 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்போ இவன் கடந்த 5 வருஷத்துல இறங்கி வந்தாலாம் பத்தாது. 3000 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ 700 ரூபா ரேஞ்ச் பக்கத்தில் வந்திருக்கான். அதுவே அந்த வேல்யூவேஷன் படி இன்னும் அதிகமாக இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சமீபத்தினுடைய குவார்ட்டர்களாக ப்ராஃபிட்டை உயர்த்தவே இல்லை. அப்பவும் எக்ஸ்பென்சிவா இருந்தா இப்பவும் எக்ஸ்பென்சிவா இருக்கா. ஏன்னா அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அவனை வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் ஒரு மிக நுட்பமான தகவல். இந்த தகவலின்படி எந்த ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் மேலே வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கீல, அந்த சமயத்தில் அவனுடைய வேல்யூவேஷன் அவனை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருந்ததுன்னா அவன் எந்திரிச்சு வரக்கூடிய காலம் என்பது ரொம்ப கடினமாக இருக்கும். இன்பிட்வீன் அவன் நஷ்டத்துக்கு மாறிட்டான்னா அப்புறம் கும்பாதான். நண்பர்களே, நியூஸ்னு ஒன்று வந்தால் போதும் டக்குன்னு 4% ஜம்ப், 5% ஜம்ப் அடிக்கிற சில ஷேர்கள் இருக்கு. அப்படி என்னதான் உனக்கு மட்டும் இப்படி நியூஸ் வந்தது, மார்க்கெட் ஏறினால எங்களுக்கு பெருசாக ஏற்றம் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா. அதனுடைய அறிக்கையின்படி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு வெறும் 7.37 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க தான் லோயஸ்ட் பிட்டர், அவங்களுக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவங்களாம் 4% ஏறி இருக்கான். சரி, நல்லா இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு பிசினஸ் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய சப்சிடரியில ஒரு 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த நியூஸுக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 2.5% ஏறி இருக்கான். கடந்த 6 மாசத்துல 36% இறங்கி கிடக்கு. கடந்த ஒரு வருஷத்துல இன்னும் அது நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்றது போகல. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பெரிய ஆள் தான். ஆனா அவரோடவும் பெரிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த யூஎஸ் ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவுல் அவர்கள் தான். இன்னைக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்களா, டிக்ரீஸ் பண்றாங்களா, அதெல்லாம் வந்து அல்லது பிளாட்டா வச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கூட 2ஆம் பட்ச நியூஸ் தான். அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சேர்மன் அவர்கள் வரக்கூடிய மாதங்கள்ல அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு அவர் பேசக்கூடிய ஸ்பீச் தான் ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்பீச்சோட ரொம்ப பவர்ஃபுல். ஏப்பா அமெரிக்கா நீங்க மட்டும்தான் மறுபடியும் ரெக்கவரி ஆவீங்களா? சைனானுடைய ஏஐ நியூஸ் வருது, நீங்க கீழே தொப்புன்னு விழுகுறீங்க, மறுபடியும் அந்த நியூஸ்க்கு அப்புறம் ரெக்கவரி ஆகுறீங்கன்னா நீங்க மட்டும்தான் ரெக்கவரி ஆவீங்களா? எங்ககிட்ட செமிகண்டக்டர், ஏஐ, டேட்டா சென்டர் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் நேற்று கும்பானாங்க, இன்னைக்கு ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நெட்வொர்க் எல்லாம் ஒரு 10% ஏறிட்டா. ஆனந்தராஜும் ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரி, இந்த கெயின் ஷேர் ஒரு நல்ல ரெக்கவரி. இந்த சமயத்தில் தனியாக எஸ்ஜிஎஸ் சிர்மா அப்படின்ற கம்பெனி 19% ஏறி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு. அது சமீபத்தில் தான் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்த பங்கு 650 ரூபாயிலிருந்து நேரம் அவனுடைய 2024 சப்போர்ட் லைனுக்கு வந்து விழுந்திருந்தான் 400 ரூபா பக்கத்துல. அங்கிருந்து அப்படியே ரெக்கவரி ஆயிருக்கான். இப்போ இதுல என்ன செய்தினா, இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இவங்க தலையில கொட்டி கீழே அனுப்ப போறாங்களா அல்லது இது கிராஸ் ஓவர் பண்ணுதா அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும். நண்பர்களே, எல்லாருமே கையை காட்டக்கூடியது பட்ஜெட் தான். இடையில இவ்வளவு பெரிய நியூஸ் எல்லாம் இருக்கு. நம்ம யூஎஸ் ஃபெட்டினுடைய நியூஸ் இருக்கு, நாளைக்கு நம்மளுடைய வியாழக்கிழமை அன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு நிஃப்டி. எல்லாமே முக்கியமான நியூஸா இருந்தாலும் எல்லாரும் கை காட்டக்கூடியது இந்த பட்ஜெட்ல நம்மளுக்கு ஏதாவது வருமா அப்படின்றதா. இந்த பட்ஜெட்ல என்ன பிரச்சனைனா, நம்ம இண்டிவிஜுவலுக்கு டாக்ஸ், இன்கம் டாக்ஸை கம்மி பண்ணி நம்ம கையில பணத்தை பொருளை விடலாம். நம்ம அதை கொண்டே பொருளாதாரத்துல தான் போட போறோம். யோசிச்சு பாருங்க, 4-5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இன்கம் டாக்ஸ் மிச்சப்படுத்தி கொடுத்தா எங்க கொண்டே போட போறாங்க? பொருளாதாரத்தில் தான் போடுவாங்க. இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் கார்பரேட் டாக்ஸுக்கு இதுக்கு முன்னாடி 30% இருந்து 22% குறைக்கிறாங்கன்னு சொன்னோன்னே தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டே பெரிய அளவில் ஏறிச்சு ஒரு இடம் பட்ஜெட் சமயத்தில். இப்போ அந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா? கார்பரேட்டுக்கு என்னை கேட்டால் அதிகமாக பண்ணுறதை விட ஒரு முறை இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட பணத்தை கொடுத்து பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இண்டிவிஜுவல்ஸ் 10 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை அல்லது 15 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். நம்ம இண்டிவிஜுவல்ஸ்க்கு டாக்ஸை கட் பண்ணாலும் சரி, கார்பரேட்டுக்கு டாக்ஸ் கட் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு இன்கம் போகுது. பட் இருந்தாலும் கார்பரேட்டும்
எக்கனாமியில் பணத்தை கொண்டு வந்து போடுவாங்க, டேக்ஸ் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. நம்மளும் நம்ம கையில் பணம் வந்துச்சுன்னா செலவு தான் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் கார்ப்பரேட் சைடே போகிறத விட இந்த ஷேர் மார்க்கெட்டையே தூக்கி நிறுத்தினது இந்த தடவை சிறு முதலீட்டாளர்கள் அப்படின்றத கவனத்தில் கொண்டு இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட கையில் அதிகமாக பணம் புரள்ற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னாக்கா மார்க்கெட் ஓஹோன்னு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.